கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யோபு 2வது அதிகாரத்துல 9வது வார்த்தை. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். நம்ம முதல் வீடியோல நம்ம பார்த்தோம் தாவீதோட மனைவி மீகாலை பத்தி. இன்னைக்கு இந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த அம்மாவை பத்தி நம்ம தியானிக்கலாம். இந்த இடத்துல யோபுவுக்கு சோதனைகள் எல்லாவற்றை பத்தியும் நமக்கு தெரியும். நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த உலகத்திலேயே புள்ளியியல் விவர கணக்குப்படி எடுத்து பார்த்தோம்னா யோபுக்கு வந்த சோதனை மாதிரி வேற யாருக்குமே வந்ததில்லை, இனிமே வர போறதும் இல்லை. அவ்வளோ மோசமான சூழ்நிலைகளை யோபு தன்னோட வாழ்நாள்ல அவர் அனுபவித்தார். இப்ப பாருங்க, யோபுவின் மனைவி யோபுவோடு கூட அநேக வருடங்கள் வாழ்ந்தாங்க. நிறைய வருஷம் யோபு கூட வாழ்ந்தாங்க. யோபுக்கு 10 பிள்ளைகளை இவங்க பெற்று கொடுத்தாங்க. அன்பான அழகான மனைவி, அவங்க கூட ரொம்ப நல்ல வாழ்க்கை நடத்தின அம்மா தான். ஆனா பாருங்க, யோபுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ அந்த கஷ்டத்தை அவங்களால பார்க்க முடியாம, சகிக்க முடியாம, பாருங்க யோபு கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிசாசு சோதனைய ஒருத்தவங்க வாழ்க்கையில எதுக்கு அனுமதிக்கிறா அப்படின்னா, பிசாசு எதுக்கு அந்த சோதனையை கொண்டு வரா அப்படின்னா, அந்த சோதனை மூலமா நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிறது அவனோட நோக்கம். அப்ப இந்த இடத்துல இந்த அம்மா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ அப்படின்னு கேட்கிற காரியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எது உத்தமமா இருக்குது அப்படின்னா, இவர்களுக்கு தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் உத்தமமா இருக்குது. இப்ப யோபு தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில அவர் சோர்ந்து போகவே இல்லை. ஒரு வார்த்தை அவர் சொல்றாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அது அந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னோட விசுவாசத்துல அவ்வளவு உறுதியா நிக்கிறாரு. அப்போ அப்படி நின்னுட்டு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இந்த அம்மா சொல்றாங்க, முதலாவது உன்னோட விசுவாசத்துல இருந்து நீ வெளியே வா. முதலாவது உன்னோட உத்தமத்தை நீ விட்டு கொடுத்துரு. அந்த தேவனை தூஷணம் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவனை நீ வாய் திறந்து திட்டு, தேவனை தூஷி சபிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவனை நீ சபிச்சுட்டு உன்னோட ஜீவனையும் நீ விட்டுக்கோ அப்படின்னு. நம்ம ஜீவனை நம்மளே எடுக்க முடியுமானா, அப்படி எடுத்தா அதுக்கு பேர் வேற. அது தற்கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அம்மா மறைமுகமா இவங்களை கொலைக்கு தற்கொலைக்கு தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. ஒரு பக்கத்துல நீ தேவனை தூஷிச்சு தேவனை திட்டிட்டு, ஆண்டவரை திட்டிட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இவ்வளவு மோசமான வார்த்தைய யோபு கேட்கிறாரு. யோபுக்கு இழந்த இழப்புகள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க, ஏற்கனவே வேதனையில இருக்கிறவரு, இத சொல்லுவாங்க இல்லையா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி, அல்லது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இவங்க பேசுறாங்க. இவ்வளோ சோதனை நடுவுல யோபுக்கு அவரோட இழப்புகள் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அதை தாண்டி அவரோட சரீரத்துல அவர் பாதிக்கப்படுறாரு. அவர் தன்னைத்தானே சொரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப மோசமான ஒரு சொறி வியாதி அவருக்கு வந்திருக்குது. வசனம் 8ல சொல்லுது, 2:8, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்ப எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ஓடை எடுத்துட்டு என்ன பண்றாராமா, அப்படியே தன்னை சுரண்டிட்டு சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரால் ட்ரெஸ் போட்டுக்க முடியல. அவரோட உடம்புல அவ்வளோ அரிப்பு இருக்குது, அவ்வளோ புண்ணு. அப்போ பக்கத்துல போக முடியல, நாத்தம் அடிக்குது. அப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையில சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷங்கிட்ட போய் நீ ஆண்டவரை திட்டிட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோபு அவங்க அப்படி சொன்னாலும் கூட அவங்க மனைவியை பார்த்து அவர் திட்டவே இல்லைங்க. அந்த இடத்துல கூட நிறைய நேரத்துல நம்ம மத்தவங்களை நீ பைத்தியக்கார மாதிரி பேசுற, அல்லது நீ நீ பைத்தியக்காரிதா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இவரு பைத்தியக்காரின்னு கூட சொல்லல. நீ பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசாத, அப்படின்னா நீ பைத்தியக்காரி இல்ல, ஆனா மத்த பைத்தியக்காரங்க பேசுற மாதிரி நீ பேசாதேன்னு சொல்லி அவரோட உறவை எப்படி காத்துக்கிறாரு பாருங்க. அந்த மனைவிங்கிற உறவுல அந்த அந்த ஒரு பந்தத்தை அவர் விட்டு கொடுக்காம, அவங்க எவ்வளவு திட்டினாலும் அந்த பேச்சுக்களை வாங்கிட்டு, அன்பான மனைவிதான் 10 பிள்ளைங்களை அவங்க கூட இருந்ததா 10 பிள்ளைய பெற்றிருக்காங்க. இப்ப கிட்ட நாத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனாலுமே அவர் பொறுத்துக்கிறாரு. அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தா, அதே மனைவி கிட்டதான்
இவரோட வியாதி குணமாகி ஆண்டவர் அதே மனைவி கிட்ட தான் இவருக்கு இன்னும் 10 பிள்ளைகளை கொடுக்குறாரு. அப்போ யோபு அவ்வளோ பொறுமையை காத்து கொண்டதுனாலதான் அதே மனைவி கூட அவர் இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா யோபோட சூழ்நிலை மாறினதுக்கு அப்புறம் யோபு வேற மனைவியை கல்யாணம் கட்டினாருன்னு வார்த்தை சொல்லுதா? அவங்க மனைவியை டைவர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுதா? அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாக்கா உடனே கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போறது. அல்லது பொண்டாட்டி இப்படி பேசிட்டா அப்படிங்கிறதுக்காக பாருங்க, அந்த பொண்டாட்டியே எனக்கு ஆயுசு பூரா வேணாம். அவங்க வந்து அதன் மூலமா வந்து இவங்கதான் கஷ்டப்படுவாங்கங்கிறது கூட தெரியாது. பொண்டாட்டி ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா அப்படிங்கிறதுக்காக, அது எப்படி நீ என்ன செத்துப்போன்னு சொல்லலாம். என்னை பார்த்து சூசைட் பண்ணுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி இவரு திருப்பி கேட்டிருந்தான்னா யோபுக்கு சண்டை நடந்த மாதிரி நான் வந்து யோபோட வாழ்க்கையில அவர் கேட்டிருந்தாருன்னா ஒரு பெரிய சண்டையே அங்க வந்திருக்கும். அவங்க பொண்டாட்டி வந்து அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த இடத்துல அவர் அமைதி காத்தாரு. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைய கொளுத்தி அது வந்து ஊதி புதாகரமா மாத்தி பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை அது வந்து அம்மா இந்த பக்கத்துல மனைவியோட அம்மா வீட்டுக்கு போய் அடுத்த பக்கத்துல கணவனோட அம்மா அப்பா கிட்ட போய் இந்த பிரச்சனை வந்து பாருங்க பெருசா மாறிடுது. அந்த வார்த்தை வந்து கடினமான வார்த்தைகள் வந்து நிறைய பாதிப்பு உண்டாக்குது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இது மூலமா கூட நமக்கு ஒரு காரியத்தை கத்துக் கொடுக்கிறாரு. என்ன காரியத்தை அவர் கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னா, யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. யோபு அவ்வளவு பொறுமையா இருந்து நீ செத்துப்போ அப்படின்னு பேசின ஒரு மனைவி கிட்ட பொறுமையா இருந்து அதே அதே அந்த அம்மா கூடவே 10 பிள்ளைய மறுபடியும் அவங்க வந்து அந்த பிள்ளைய பெத்துக்கிறாங்க. அப்படின்னாக்கா அவரோட பொறுமையை குறித்த யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறோமே. அவர் பொறுமையா இருந்ததனோட லாபம் இரட்டிப்பான நன்மையை அவர் பெற்றுக்கொள்றாரு. இன்னைக்கு உங்களோட உறவுகள்லயும் கூட இந்த மாதிரி நீங்க பொறுமையை காத்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை தருவார். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன காரியத்துக்காக ரொம்ப வீம்பு பிடிச்சு கணவன் தனியா பிரிந்து மனைவி தனியா பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்க நடுவுல ஆண்டவரோட வார்த்தை கடந்து வர்றப்போ உங்களோட இருதயத்தை நீங்க விட்டு கொடுத்து அந்த பிரிவினையிலிருந்து நீங்க வெளியில வந்து யோபோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய கடினமான வார்த்தைய யோபு சகிச்சாரு. ஆனா என் மனைவி என்னை பார்த்து இவ்வளோ மோசமா எல்லாம் பேசலையே, அதை விட கம்மியா தானே அவங்க பேசியிருக்காங்க, அதனால நான் ஏற்றுக்கொண்டு வாழலாமே அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க இரட்டிப்பான நன்மையை பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிரியை செய்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தை அவர்களிடத்துல பலமாய் கிரியை செய்யட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.